Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன enemy பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாகா ஆஃப் டானியா தி ஈவிலோட எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த 6 எபிசோட் நீங்க பார்க்கலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்டிட்டி அலையன்ஸ் தான் காட்டுறாங்க. என்டிட்டி அலையன்ஸ்ன்றது தனி கிங்டம் கிடையாது. இப்போ ரிப்பப்ளிக் ஒரு கிங்டம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பெரிய கிங்டம் எம்பையர் கூட சண்டை போட்டு இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிங்டம்ஸ் நிறைய இருக்கு. அது எல்லாமே சேர்ந்து ஒரு அலையன்ஸ் மாதிரி கூட்டணி மாதிரி வச்சுட்டு நம்ம எம்பையர் நாட்டை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு பகுதியை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர், இவரோட பேர் ஆன்சன். ஏற்கனவே ஒரு டானியா கூட சண்டை போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் வந்து தன்னோட பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாத மாரி, நான் வந்து சீக்கிரமே உங்க கூட வந்து சேர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு நீ கேபிட்டல் விட்டு போ, ஏன்னா வந்து வார் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. எப்போ இந்த இடத்துக்கு வரும்ன்றது தெரியாது, அதனால நீ சேஃபா அம்மா கூட போயிடு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும் நான் ஒரு நல்ல அப்பா இல்லைன்னு, ஆனாலும் நீ அதை பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல. இல்லை நீங்கள் நல்ல அப்பா தான், அதுக்கு முன்னாடி முதல்ல சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அப்படியே அவள் கப்பலில் ஏறி பாய் பாய் சொல்லிட்டு போறா. போகும்போது என்ன சொல்றான்னா, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை வந்து மறக்காம யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் வராரு. இவர் பேர் கன்னர். இவர் வந்து தன்னோட அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட்டை வந்து இவர் கையில் கொடுக்குறாரு. இருந்தாங்க உங்க பொண்ணு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி திறந்து பார்த்தா உள்ள ஒரு புது மாடல் கன் இருக்கு. எதுக்காக என் பொண்ணு எனக்கு கண்ணை கொடுக்குறா அப்படின்னு கேட்டா, வேற எதுக்கு, நம்ம நாட்டை நீங்க காப்பாற்றுறதுக்காக அவ கொடுக்குற ஒரு பரிசா வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் சொல்ல, அதுல இவரோட இனிஷியல் போட்டிருக்கு. இதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி இங்க நம்மளோட எம்பையர் நாட்டை தான் காட்டுறாங்க. தானியாவும் எல்லாரும் மேஜரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வார் சுச்சுவேஷனை பத்தி. இப்போ இந்த நாடனோட மேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து அஃபென்சிவா போகலாம், அட்டாக் பண்ணலாம் ஏரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டானியா வந்து எதிர்க்கிறா, இல்ல போக முடியாது, ஏன்னா நம்ம கீழே சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, இதை வச்சுட்டு நம்ம போனோம்னா கொஞ்ச நாள் கூட தாங்க மாட்டோம், உடனே நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன தைரியம் தான் என் பிளானே நீ மட்டன்னு சொல்லுவ, நீ பார்டர்ல சண்டை போட்டோன்னு தெரியும், அதுக்காக நீங்க வந்து எனக்கு ஆர்டர் போடாது இவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம 3 வாரத்துக்கு போற அளவுக்கு நமக்கு சப்ளை இருக்குன்னு இவர் சொல்ல, 3 வாரத்துல நீங்க வந்து அந்த நாட்டை அழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சாதாரண நாடு கூட இல்லை அது, ரிப்பப்ளிக்கு மற்ற கண்ட்ரியெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால 3 வாரத்தில் அழிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு இவ சொல்றா. நான் இந்த மாதிரி பார்டரில் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பிடிக்கிறதுக்காக வேஸ்டா ட்ரூப்ஸ் வந்து சாவிடுறது அப்படின்னு சொல்லவும், இன்னும் தைரியம் தான் என்ன பார்த்து இப்படி சொல்லுவா, இவர் கடுப்பாகிறாரு. அப்படியே கலாய்க்கிற மாதிரி அவரை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன, எங்களை வந்து இதுல சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமா நீ இதுல இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அவரு. அவளும் எழுந்து வெளியே போயிடுறா. இந்த ருட்ராஃப் மேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நினைக்கிற இந்த வார பத்தின்னு கேட்கவும், வேற என்ன நினைக்கிறது, இது தோக்கக்கூடிய வார் தான், இந்த மாதிரி நீங்க முன்னாடி போய் ஃபைட் பண்ற அளவுக்கு நம்ம கையில சப்ளை இல்லை, எதுக்காக இந்த பிளானை நீங்க அப்ரூவ் பண்ணீங்கன்னு இவ கேட்கறா. நீ அதெல்லாம் விடு, உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும், நான் அந்த அளவுக்கு பொசிஷன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், நீ அஃபிஷியலா சொல்ல தேவையில்ல, உன் மனசுல இருக்கிறது நீ வெளிப்படையா சொல்லு பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. இல்ல நான் என் மனசுல எதுவுமே நினைக்கல அப்படின்னு இவன் மழுப்பவும், அப்படியே மேப்பை பார்த்து இவங்க சொன்ன பிளானை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்க பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவீங்க, அப்போ பின்னாடி இருந்து அப்படியே யோசிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஓ இவங்க இந்த சைட்ல இருந்து அட்டாக் பண்ணும்போது நீங்க நீர் வழியா வருவீங்களா நேவியை கூட்டிட்டு அப்படின்னு. எப்படி இந்த ஒன்று பிளான் உனக்கு தெரியும், மேஜர் உனக்கு சொன்னாரா அப்படின்னு இந்த கண்ணாடி போட்ட ஜெனரல் கத்த. அப்பதான் ஒரு ட்விஸ்ட், இது வந்து எம்பையர் நாட்டு போட்ட ஒரு டாப் சீக்ரெட் பிளான், அதான் டானியா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா. உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி அவ்வளவு பெரிய பிளான், அதுவும் ஒரு சில ஆபீசர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும், அதை நீ ஈஸியா கண்டுபிடிச்சிய அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும், பின்ன இந்த மாதிரி இல்லாம நம்ம கண்மூடித்தனமா அட்டாக் பண்ணா சோல்ஜர்ஸா சாவாங்க, அந்த மாதிரி விஷயத்தை எம்பையர் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. சரி விடு, இப்போ நான் உனக்காக ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன், இந்த பிளானுக்கு மெயின் ட்ரம்ப் கார்டே நீயா தான் இருக்க போற, எதிரிங்க எதிர்பார்க்காத இடத்துல நம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்க போறோம், அதை லீட் பண்ண போறது நீ தான், எங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஒரு கை காட்டுறாரு, நொர்சு ஃபியோர்டுன்னு. இந்த இடம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபோர்ட்ரஸ், அதாவது இயற்கை அரண் அமைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க சுத்தி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஐஸ் மலைங்கள் மாதிரி இருக்கும். அந்த மலைங்கள்ல வந்து கேனன் வச்சு கிட்டத்தட்ட 30 கேனன் வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்க கப்பல் போனா ஈஸியா அழிச்சிருவாங்க. இதனாலே அந்த இடத்த யாராலையும் கைப்பற்ற முடியாம இருந்தது. இப்போ என்ன பிளான்னா, இவங்க மேஜிக் பேட்டலியன் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட்டிட்டு போயிட்டு அந்த கேனன் எல்லாம் அழிச்சிடணும். அழிச்ச உடனே பாத்தீங்கன்னா எம்பையர் நாட்டோட நேவி ஃபோர்ஸ் வந்து அங்க இறங்கும் அப்படின்றது தான் பிளானு. அப்படியே இங்க கட் பண்ணி அந்த நோர்ஸ் ஃபியோர்டு தான் காட்டுறாங்க. அங்கே இந்த ஆன்சன்ற கேர்னல் தான் வந்து ஹெட்டாக போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே அந்த கன்னருன்ற பையனும் நிற்கிறான். இந்த இடம் வந்து இயற்கை அரண் அமைக்கப்பட்டது, இங்கே யாராலையும் வர முடியாது, எந்த ஒரு நேவியும் உள்ளே வந்துட்டு உயிரோடு வெளியே போக முடியாது, அதனால தான் எங்கள் படைகளை கம்மியாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு இவ சொல்லவும், அதுக்கு இந்த ஆன்சர் என்ன சொல்கிறாருன்னா, அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது, நம்மளோட ஒரு படம் மட்டும்தான் இங்கே இருக்குது, இதை வச்சு எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது,
ஆனால் எனக்கு புரியுது, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் அங்கே ட்ரூப் அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்க பத்தலன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்கள்லாம் வாரில் கூட்டு வந்து சண்டை போட வச்சிருக்காங்க. அதை நினச்சி இவர் ரொம்பவும் கவலைப்படுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் நம்ம டானியாவும் அவளோட ஸ்குவாட் தான் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ரெடியாக இருங்க, இது நம்மளோட முக்கியமான மிஷன். உங்களுக்கு டைம் லிமிட் வந்து 30 நிமிஷம். அதுக்குள்ளே அங்கே இருக்க எல்லா கேனனையும் அழிச்சிட்டா தான் நம்மளோட நேவி ஃபோர்ஸ் உள்ளே வர முடியும். விக்டோரியா, ஒருவேளை நானும் ஃபர்ஸ்ட் லிeutenant செத்துட்டோம்னா நீ உடனே ரிட்ரீட் ஆயிடுங்க, இங்கேருந்து பின்னாடி போயிடுங்க. ஏன்னா அப்போவே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த பிளான். என்னையே அடிக்கிற அளவுக்கு அங்கே ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதை உங்களால் தோக்கடிக்க முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் சொல்கிறா. கரெக்டாக அந்த ஃப்ளைட் வந்து கிட்ட போகுது. எல்லாரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலே அப்படியே பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோர்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா பேட்ரோலுக்கு போன, அதாவது கண்காணிப்பு கப்பலை வந்து காணோம். அதுவும் 3 அனுப்பியிருக்காங்க, அந்த 3மே காணாமல் போயிருக்கு. அதுக்கிட்ட எந்த மெசேஜும் வரல. ஏதாவது ப்ராப்ளமா பாருங்க செக் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ அங்கே சண்டை நடக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவங்க உள்ளே வந்தோடனே சரசரன்னு அங்கே இருக்க கேனன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா தவழ்ந்து போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறான் எனிமி வந்துட்டாங்கன்னு சொல்லி. எதிரிங்களும் சும்மா இருப்பாங்களா, அவங்களோட படைங்களை திரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆன்சர் நினைக்கிறாரு எதுக்காக வெறும் கேனனை மட்டும் அழிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம டானியாவோட ஸ்குவாட் தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதிரி மேஜும் வந்துட்டாங்க, மந்திரவாதிகளும். பாதி பேர் போயிட்டு அவங்கள அடிங்க, மிச்ச பாதி பேர் என்ன பண்ணுறீங்கன்னா போய் கேனன்ஸ் அழிங்க அப்படின்னு சொல்லி எப்பயும் போல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. டானியா வந்து அந்த மேஜர்ஸ் அழிக்கிறதுக்காக போயிருக்கா. இப்படியே சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க, எம்பையர் நாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை. இந்த மேஜர் இருக்காரு இல்லையா, ருட்ரஃப் மேஜர், அவர் வந்து பேசிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த கண்ணாடி போட்ட ஜெனரல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிஷன் வந்து டானியாவோட ஸ்குவாடை தான் நம்பி இருக்கு. அவங்க கண்டி 30 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது நம்ம நேவி வரத்துக்குள்ளே அந்த கேனன் அழிக்கலைன்னா நேவி வந்து திரும்பி போய் தான் ஆகணும். அப்புறம் இந்த மிகப்பெரிய பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்றத இவர் சொல்லவும், நமக்கு வேறு வழி இல்லை, இப்போ அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது தான் நமக்கு ஒரே வழி. ஆனால் இதில் தோத்துட்டோன்னா நம்மளை எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போகிறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. சண்டையை தான் காட்டிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு வார் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கேனன்ஸ் இருக்கிறதுனால டானியாவோட ஸ்குவாட் வந்து திணறுது. எப்படி எல்லாத்தையும் காலி பண்ணுறது, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதுவும் முடிக்கணும். அதை இந்த பக்கம் நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த மேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, மந்திரவாதி, அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு டானியாவோட ஸ்குவாட் அடிக்கிறதுக்காக. அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான நம்பர் இருக்குது. ஆனால் டானியாவோட ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் தான் இருக்காங்க. ஏன்னா மிச்ச பாதி பேர் கேனன் அடிக்க போயிட்டாங்க இல்லையா. இதை பார்த்து ஆன்சனுக்கு கடுப்பாகுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, அத்தனை பேர் வச்சு நம்மளை அடிக்கலான்னு பார்க்குறாளா, நம்ம ஒரு கம்பெனி அளவு இருக்கோண்டா அப்படின்னு. இவருக்கு வந்து எதிர இருக்கிறது டானியான்றதே தெரியாமல் இருக்கு. இவளோட முக்காவாசி படையை வந்து அழிச்சிட்டா டானியா. கூட ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, கன்னர்னு ஒரு பையன். அந்த கன்னர் பையனையும் இவன் சுட்டுறா. இப்போதான் மேலே ஏந்து பார்க்குறாரு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு டானியான்றது. இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்றது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவரோட படையை மொத்தமாக அழிச்சது இவ தான். அதுக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை அழிக்கிறதுக்காக போறாரு. டானியா பக்கத்தில் இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு போறாரு. ஆனால் அவங்க எல்லாம் ஷீல்டை போட்டு தப்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம விக்டோரியாவும் தடுக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளாலையும் தடுக்க முடியல. டானியாவை கொள்றதுக்காக ஒரு வெறித்தனமாக வந்துகிட்டு இருக்காரு. அப்போ டானியாவோட ஃபர்ஸ்ட் லிeutenant வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. ரிப்போர்ட்டிங் டு ஆல் யூனிட்ஸ், எல்லா கேனனையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோதான், பிளான் வந்து பயங்கரமான சக்ஸஸ். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேவி உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை நம்ம ஆன்சர் பார்க்குறாரு. ஓ இதுதான் பிளானா அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், இந்த பேஸை நம்ம இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பப்ளிக் நாட்டோட பேக்கப் படையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ட்ரெயினில். இதை பார்த்த எம்பையர் நாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேனன் வச்சு அந்த ட்ரெயினே அழிச்சு விட்டுறாங்க. இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் இந்த ஆன்சர் வந்து இங்கே நின்றுட்டு இருக்காரு. தன்னோட பொண்ணு குத்த கன்னை வந்து பார்க்குறாரு. என்னோட நாட்டை நான் காப்பாற்றே ஆகணும், என் பொண்ணை நான் பாதுகாத்தே ஆகணும், டானியாவை கொண்டு ஆகணும்னு சொல்லி கடவுளை வேண்டிகிட்டே இவர் போறாரு. கடவுளை வேண்டுறதுனால இவருக்கு ஒன்றும் சக்தி வர போகிறது இல்லை. டானியாவுக்கு மட்டும்தான் அந்த பவர் வரும். டானியாவும் இவர் வரதை பார்த்துடுறா. என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, தப்பிச்சு விடாமல் சாவறதுக்கே நம்ம கிட்ட வரானே அப்படின்னு சொல்லி வேகமாக போய் அவர் வயிற்றுலேயே ஒரு குத்து விட்றா. இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கம் கத்தி வெளியே வந்துடுது. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கானே அப்படின்னு சொல்லி, சரி அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லி அவனை உதச்சி கீழே தள்ளி விட்டுறா. அவனோட கண்ணை அவள் எடுத்துக்கிறா. ஆஹா, கிறிஸ்மஸ்க்கு எனக்கு கிஃப்ட் இல்லையேன்னு பார்த்தா இவனே வச்சுட்டு வந்து குத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணையும் அவள் எடுத்து வச்சுக்கிறா. அவ்வளோதான், நேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறாங்க. இடத்துல ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் வந்து போய் அங்கே இருக்க மிச்ச மீதி சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கொண்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி கப்பலுக்குள்ளே காட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம டானியாவோட படம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான வெற்றி இல்லையா. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க பின்னாடி சைடு பிடிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த நார்தர்ன் சைடில். இப்போ பின்னாடியும் பிடிச்சதுனால 2 சைட்லேருந்தும் அட்டாக் பண்ணுறது. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அது நடந்தது டானியாவோட ஸ்குவாட்னால. அதனால இவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டானியாவும் வெளியே நின்று சந்தோஷப்பட்டு இருக்கா. இப்போ இந்த என்டிடி அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அங்கே உட்காந்து இன்னும் நம்ம தோக்கல அப்படின்னு சொல்லி 10 நாள் சாப்பிடாத மாதிரி அப்படியே மூஞ்சி வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருக்கு. அவங்களோட சப்ளை போகிற எல்லா இடத்தையும் அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க. ரயில் ரோடு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எம்பையர் நாட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காரு இந்த நியூஸை கேட்டுட்டு. அவ்வளோதான், இப்போ முன்னாடியும் பின்னாடி அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த ரயில் ரோடை யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு சப்ளையும் அனுப்பலாம் அப்படின்னு இவர் சொல்ல, பயங்கரமாக பிளான் போட்டையா நீ அப்படின்னு சொல்லி இந்த ஜெனரல் இவரை பாராட்ட, இந்த வாரில் இது மிகப்பெரிய அடியாக இருக்கும், வெற்றி நமது அப்படின்னு சொல்லி
அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்கப்பா.